வணக்கம் நண்பர்களே. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேசிக் கான்செப்ட்ட பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கான்செப்ட் தான் ஈக்விட்டி. ஈக்விட்டினா என்ன? ஒரு கம்பெனியில ஈக்விட்டிய எப்படி கால்குலேட் பண்றது? நீங்க ஒரு கம்பெனியில ஓனர்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா, உங்க ஈக்விட்டி வேல்யூவ எப்படி கால்குலேட் பண்றது? இதையெல்லாம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட இந்த வீடியோல கிளியரா புரிஞ்சுக்குவோம். இது உங்கள் எஜுகேஷனல் ஸ்டுடியோ. ஸ்டாக் மார்க்கெட்ட கிளியரா கத்துக்கொள்ள ஃபண்டமெண்டல் அனலைஸ பற்றி தொடர்ந்து பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல்ல கம்பெனியில் ஈக்விட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இமேஜின் பண்ணிக்கோ, அருண் ஒருத்தர் ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்க நினைக்கிறாரு. அவர்கிட்ட சேவிங்கில் 3 லட்ச ரூபா இருக்கு. ஆனால் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு டோட்டலாக 5 லட்ச ரூபா தேவைப்படுது. அதனால அவருக்கு 2 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் ஆகுது. இப்போ அவர் பேங்க்கை அப்ரோச் பண்ணி 2 லட்ச ரூபா லோன் கேட்குறாரு. பேங்க்குக்கு அவரோட பிஸ்னஸ் ஐடியா பிடிச்சி போக லோன் அப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போ அவர்கிட்ட டோட்டலாக 5 லட்ச ரூபா ரெடி. அதாவது அருணோட இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்ச ரூபா, பேங்க்கில் லோன் வந்து 2 லட்ச ரூபா. அப்புறம் அவர் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சில மாதங்கள் கழிச்சு பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகுது. இப்போ ஷாப்போட அசட் வேல்யூ வந்து 8 லட்ச ரூபா. அதாவது அசட் வேல்யூன்னு நம்ம எதை சொல்கிறோம்னா ஷாப் ப்ளஸ் மிஷினரி, அவர்கிட்ட இருக்கிற கேஷ். ஆனால் பேங்க்கில் இருக்க லோன் இன்னும் அப்படியே 2 லட்ச ரூபா இருக்குது. இப்போ அந்த கம்பெனியோட ஈக்விட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா அசட் மைனஸ் லையபிலிட்டி. 8 லட்ச ரூபாவில் மைனஸ் 2 லட்ச ரூபா அவருடைய லோனு கழிச்சிங்கன்னா 6 லட்ச ரூபா இருக்குது. இதுதான் கம்பெனியோட ரியல் வேல்யூ, அதாவது கம்பெனியோட ஈக்விட்டி. இப்போ நம்ம ஓனர்ஷிப் ஈக்விட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சேம் எக்ஸாம்பிளை இன்னொரு மாதிரி இமேஜின் பண்ணுவோம். அருண் 3 லட்ச ரூபா ரெடியாக வச்சிருக்கிறாரு. அவருக்கு 2 லட்ச ரூபா தேவைப்படுது. இந்த நேரத்தில் பேங்க் லோன் எடுக்காம அவரோட ஃப்ரெண்ட் விஜயை 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ பிஸ்னஸ்க்கு 5 லட்ச ரூபா ரெடியாக இருக்குது. அதாவது அருணோட இன்வெஸ்ட்மெண்ட் 3 லட்ச ரூபா, விஜயோட இன்வெஸ்ட்மெண்ட் 2 லட்ச ரூபா. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஓனர்ஷிப்பை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 5 லட்ச ரூபா. இப்போ அருணோட ஓனர்ஷிப் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா அருணோட இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து 60% வந்து அருணோட ஓனர்ஷிப்பு. அதே மாதிரி விஜயோட ஓனர்ஷிப் வந்து விஜயோட இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் பை டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம்னாக்கா 40%. சில மாதங்கள் கழிச்சு பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகுது. இப்போ ஷாப்போட அசட் வேல்யூ வந்து 8 லட்ச ரூபா ஆயிடுச்சு. இதில் லோன் எதுவும் இல்லாதால லையபிலிட்டி 0. அதனால கம்பெனியோட ஈக்விட்டி வந்து 8 லட்ச ரூபா. இந்த 8 லட்சத்தில் ஓனர்ஷிப் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அருணோட ஷேர் பர்சன்டேஜ் வந்து 60%, விஜயோட ஷேர் பர்சன்டேஜ் வந்து 40% போன ஸ்லைடில் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 8 லட்சத்தில் அருணோட ஷேர் பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 4,80,000 வரும். அதே மாதிரி இந்த 8 லட்சத்தில் விஜயோட ஷேர் பர்சன்டேஜ் 40% மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 3,20,000 வரும். இதுதான் ஓனர்ஷிப் ஈக்விட்டி, அதாவது கம்பெனி வேல்யூவில் உங்களுக்குள்ள ஷேர். சுருக்கமாக சொன்னால் கம்பெனியோட ஈக்விட்டி என்பது கம்பெனியின் டோட்டல் வேல்யூ, அதாவது கம்பெனியின் ரியல் வேல்யூ. ஓனர்ஷிப் ஈக்விட்டி என்பது அந்த வேல்யூவில் உங்களுக்கான ஷேரு. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.